அன்புகளே, ஈரானின் பக்கம் ஒரு செய்தியாக பல செய்திகள் வந்தாலும் மிக மிக முக்கியமான செய்தியாக இப்பொழுது ஜலச்சந்தியில், ஹார்முஸ் ஜலச்சந்தியில் 3 நாடுகள் கூட்டு இராணுவ பயிற்சியை கடல் எல்லையில் மேற்கொண்டிருக்கின்றது. இதுதான் உலகத்தின் பரபரப்பான செய்தி. எப்படி, யார் யார்? அதாவது அமெரிக்கா ஸ்ட்ராங் ஆயிட்டு எங்க ஹார்முஸ் சந்தியில வந்துட்டாங்கல்ல. நம்ம வெள்ளிக்கிழமையே எதிர்பார்த்தோம், நேற்றுக்கு இந்த ஒரு பலாய் போயிருக்கணும், அங்கிட்டு போகல. இப்போ ஹார்முஸ் ஜலச்சந்தி அருகே ஈரான், ரஷ்யா, சீனா கூட்டு இராணுவ பயிற்சிகளை நடத்தி இருக்கின்றது. இதுதான் மிகப்பெரிய ஹைலைட் செய்தி. உலக பரப்பில் மிக வேகமாக பரவி வருகின்ற செய்தியும் அதிகமாக தேடி பார்க்கப்பட்ட செய்தியாக இருக்கின்றது. அதனால்தான் யுஎஸ்ஏ பின்வாங்கினாரா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இல்ல. அதுதான் உண்மையா ஒரு பிந்திய செய்தியாக வருகின்றது. அமெரிக்க படைகள் மற்றும் அருகில் உள்ள மக்கள் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் பேரழிவு தரும் ஏவுகணை மற்றும் ரோன்ஸ் பதிலடிக்கு ஆளாக நேரிடும் என்ற அமெரிக்க இராணுவம் மற்றும் பிராந்திய கூட்டாளிகளிடையே கடுமையான கவலைகளை நிலவி வரும் நிலையில் ஈரான் மீது உடனடியாக பெரிய அளவிலான தாக்குதலுக்கு உத்தரவிடுவதிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் பின்வாங்கியுள்ளார் என்று சொல்லப்படுகின்றது. இதுதான் இன்றைய தற்போது உலாவி வருகின்ற மிக அதிகமாக மக்களால் பார்க்கப்பட்ட செய்தியாக பார்க்கப்படுகின்றது. இது வெள்ளை ஊடகம் மட்டுமல்ல, ஆசியாவுக்கும் இறங்கின செய்தி. இதேவேளை ஈரானுக்கு எதிரான அமெரிக்க அச்சுறுத்தல்கள் தீவிரமடைந்து பிராந்திய நாடுகளின் சாத்தியமான விரிவாக்கத்திற்கு தயாராகி வருவதால் ஹார்முஸ் ஜலச்சந்தி அருகில் ஈரான், ரஷ்யா மற்றும் சீனா கூட்டு இராணுவ பயிற்சிகளை இன்று வெள்ளிக்கிழமை நடத்தி இருக்கின்றது. தெஹ்ரானுக்கு எதிரான அமெரிக்காவின் வெளிப்படையான இராணுவ நடவடிக்கை அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பிராந்திய பதட்டங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஹார்முஸ் ஜலச்சந்தியிலிருந்து வடக்கு இந்திய பெருங்கடல் வரை நீண்டு கொண்டிருக்கும் நீரில் ரஷ்யா மற்றும் சீனாவுடன் பரந்த அளவிலான கூட்டு இராணுவ பயிற்சிகளை ஈரான் முடித்துள்ளது. கம்ப்ளீட் ட்ரைனிங்கா. ஷோல்பாகர் 1400 என பெயரிடப்பட்ட இந்த பயிற்சிகளில் ஹார்முஸ் ஜலச்சந்தி, ஓமான் கடல் மற்றும் வடக்கு இந்திய பெருங்கடலின் சில பகுதிகள் முழுவதும் செயல்படும் கடற்படை, வான்பலி மற்றும் தரைப்படை ஈடுபட்டுள்ளன. எப்பப்ப 3 படையுமா? முப்படைகளும் களத்தில் இறங்கியிருக்கின்றார்கள். ஈரானின் கடற்படை வரும் நாட்களில் ஓமான் கடல் மற்றும் இந்திய பெருங்கடலில் சூழ்ச்சிகளை தொடரும். வழக்கமான வருடாந்திர பயிற்சியின் ஒரு பகுதியாக ஈரானிய இராணுவம், இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை, கடற்படை, ரஷ்யா மற்றும் சீனாவின் பங்கேற்கும் பிரிவுகள் ஆகியவை இந்த பயிற்சிகளில் அடங்குமா? சரியா போச்சு. இந்த நாடுகள் 3 நாடும் ஒன்றா நின்று அமெரிக்கா மோதினால் உச்சகட்டம். ஆனா இவருக்கு நேட்டோலாம் வராது, அவர் மட்டும்தான் ஒன்று சாகணும், அவரு சாகணும், செத்து மடியணும். பெரிய ஒரு மோதலா இருக்கும். வந்தாலே நல்லா தான் இருக்குமேனே, பார்க்கலாம். 3 நாடுகளையும் உள்ளடக்கிய கூடுதல் கூட்டு பயிற்சிகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்றான். ஞாயிற்றுக்கிழமை என்றால் நாளை, இன்றுதான். ஓமன் அருகே அரபிய கடலில் ஈரானிய நீண்ட தூர கண்காணிப்பு ட்ரோன்ஸ் இயங்கி வருகிறது. இது USS ஆபிரஹாம் லிங்கன் கேரியர் தாக்குதல் குழுவை கண்காணிக்க வாய்ப்புள்ளது. நாங்க நேர்காணல் சொன்னமில்லை, அதாவது ஈரான்ல ஒரு கண்காணிப்பு ட்ரோன் நிறைய அடிக்கப்பாங்க. அதாவது அவங்கள நீர்மூழ்கி கப்பல் பட்டையா அதுல இருந்து தான் நிறைய ரெக்கார்டிங் எடுக்கிறான் சொன்னமில்லை, அந்த வந்துடி செய்தி. ஹார்முஸ் ஜலச்சந்திகள் மீது ஒரு அமெரிக்க ட்ரோன் செயலில் உள்ளது. அவங்களும் வச்சுக்கிறாங்க. அமெரிக்கா ஈரானை தாக்கினால் இஸ்ரேல் இணைய வேண்டும் என்று இஸ்ரேலின் முன்னாள் DMK ஹேலன் கூறுகிறார். அவரும் ஒரு அமைச்சராம். பயிற்சிகளுக்கு முன்னதாக ஹார்முஸ் ஜலச்சந்தியை சுற்றியுள்ள வான்வெளியில் நேரடி தீயணைப்பு இராணுவ நடவடிக்கை குறித்து எச்சரித்து விமானப்படை வீடுக்கு நொட்ஹாம் ஒரு அறிவிப்பை ஈரான் வெளியிட்டுள்ளது. 5 கடல் மைல் சுற்றளவில் இராணுவ துப்பாக்கி சூடு நடவடிக்கை நடத்தப்பட்டிருக்கின்றது. தரை மட்டத்திலிருந்து 25,000 அடி உயரம் வரையிலான வான்வெளி இந்த சூழ்ச்சி நடவடிக்கைகளின் காலம் முழுவதும் தடை செய்யப்பட்டதாகவும் ஆபத்தானதாகவும் நியமிக்கப்பட்டது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை வெளிப்படையாக அச்சுறுத்தியதோடு பிராந்தியத்தில் கூடுதல் கடற்படை படைகளை அனுப்புவதையும் உறுதிப்படுத்தியதால் வாஷிங்டனும் அதிகரித்த பதட்டங்களுக்கு மத்தியில் இந்த பயிற்சிகள் வந்திருக்கின்றது.
மிகவும் சக்தி வாய்ந்த கப்பல்கள் ஈரானை நோக்கி பயணிப்பதாகவும் அவற்றை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று நம்புவதாகவும் ட்ரம்ப் ஏற்கனவே கூறியிருந்தார் இல்லையா. அதன் பின்னர் பென்டகன் ஒரு கேரியர் தாக்குதல் குழு, மேம்பட்ட போர் படைகள் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளை மத்திய கிழக்கிற்கு அனுப்புவதை துரிதப்படுத்தியுள்ளது. அப்ப நேற்று பேசினது அது வேறவாய், இன்று பேசினது நாரவாய். இப்படிதான் இந்த பல்டி அடிக்குது, அந்த பல்டி நெய்னா. தெஹ்ரானுக்கு அனுப்பப்பட்ட செய்திகள் குறித்து கேட்டபோது அணு ஆயுதங்களை தொடர்வதற்கு எதிராக ஈரானை எச்சரித்ததாகவும் எதிர்ப்பாடுகளை கொள்வதை நிறுத்த கோருதான் ட்ரம்ப். ஒன்றுமில்லை தானே, ஏதாச்சும் உனக்கு சொல்லணும். அங்கதான் இப்ப இல்லையே, ஒருத்தரும் கொள்ற இல்லையா, எல்லாம் நின்று போச்சு. இப்ப அவங்களோட இன்டர்நெட் சேவைஸும் ஒரு லிமிட் சேவையில வந்திருக்குது. அதாவது ஒரு கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்குது, கொஞ்சம் லிமிட் பண்ணப்பட்டிருக்கான். எந்த ஒரு அமெரிக்க தாக்குதலுக்கும் உடனடி மற்றும் தீர்க்கமான பதில் அளிக்கப்படும் என்று ஈரானிய ராணுவ அதிகாரிகள் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். ஒரு எச்சரிக்கையாக துணை ஜனாதிபதி முகமது ரெஷா அரப் ஈரான் தன்னை போர் தயார் நிலையில் கருவதாகவும் தெஹ்ரான் மோதலை தொடங்காது என்றாலும் அது முழு பலத்துடன் தன்னை தற்காத்துக் கொள்ளும் என்றும் கூறியிருக்கின்றார். ராணுவ தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் முஹம்மது அக்ரமினியா ஈரானின் எதிரிகளில் எந்த ஒரு தவறான கணக்கீடும் தாமதமின்றி நிகழ்நேர பதிலடியுடன் எதிர்கொள்ளப்படும் என்றும் எச்சரித்திருக்கின்றார். ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல் சில மணி நேரங்கள் அல்லது சில நாட்களுக்குள் நிகழக்கூடும் என்று இஸ்ரேலிய ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் தனது ராணுவ தயார் நிலையை மிக உயர்ந்த செயல்பாட்டு நிலைக்கு உயர்த்தியுள்ளது என்றும் தற்காப்பு மற்றும் தாக்குதல் சூழ்நிலைகளுக்கு தயாராகிறது என்றும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. இஸ்ரேலிய ராணுவ புலனாய்வு தலைவர் மேஜர் ஜெனரல் ஷ்லோமி ஃபைண்டர் இந்த வாரம் வாஷிங்டனுக்கு விஜயம் செய்து பென்டகன், CIA மற்றும் வெள்ளை மாளிகையின் மூத்த அதிகாரிகளை சந்தித்தார். அமெரிக்க மத்திய கட்டளை தலைவர் அட்மிரல் பிராட் ஹூப்பர் மற்றும் தலைமை தளபதி இயால் ஜமீர் மற்றும் விமானப்படை தளபதி டோமர் ஃபார் உள்ளிட்ட மூத்த இஸ்ரேலிய தளபதிகளுக்கு இடையான சமீபத்திய சந்திப்பையும் இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. அமெரிக்காவின் சாத்தியமான தாக்குதல் ஆட்சி மாற்றத்தை விட ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களில் கவனம் செலுத்தும் என்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் நம்புவதாக கூறப்படுகிறது. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையை ஒரு பயங்கரவாத அமைப்பாக ஐரோப்பா நியமித்ததை அரக்சி விமர்சித்திருக்கிறார் வெளிநாட்டு அமைச்சர். இது ஐரோப்பாவின் சர்வதேச பங்கை மேலும் குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் என்றும் ஒரு மூலோபாய பிழை என்றும் அவர் கூறுகின்றார். பின்னர் துருக்கிய ஜனாதிபதி எர்டோகான் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸெஷ்கியானுடன் ஒரு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு தெஹ்ரானுக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையை எளிதாக்க துருக்கிய தயாராக இவர் மெடிடேட் வேலை பார்க்க இரண்டு நாடுக்கும் தூதுவரி வேலை பார்க்க கேட்கிறாராம். பதட்டங்களை தணிக்க உதவுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் எர்டோகான் துருக்கிய ஜனாதிபதி. இந்த விஜயத்தின் போது அரக்சி துருக்கிய வெளியுறவு அமைச்சர் ஹகன் பிடான் மற்றும் ஏர்டோகானை சந்தித்திருக்கின்றார். ஏர்டோகான் என்ன செய்யறாரு, நானும் வரட்டா என்னையும் சேர்க்கிறீங்களான்னு கேட்கிறாரு. ஈரான் அவரையும் நம்பிக்கை இல்லைன்னா அவரும் கொஞ்சம் லொல்லு பண்ணி நிற்கிறாரா ஈரானுக்கு எதிராக. எல்லா நாட்களையும் அடி வாங்கி சாக போறாங்க ஈரான். நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கணும் இல்ல, அடி வாங்கி சாக போறீங்க பார்க்கலாம் போறீங்க கொஞ்சம். ஆனாலும் பாரசீக வளைகுடாவில் ஒரு வான்பரப்புல ஒரு 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 மௌனம் நிலவி வந்தாலும் அமெரிக்கன் அதிநவீன ட்ரோன்ஸ்கள் வட்டமிடுகின்றன. கீழே ஈரானின் ட்ரோன்ஸ்கள் அவற்றுக்கு சவால் விடுகின்றது. இதுதான் இந்த ரெண்டு மோதலுக்கான ஒரு மோதல் ஏற்படலாமா என்று பயப்படுறதுக்கான ஒரு காரணம். இந்த இரண்டுக்கு நடுவே உலகின் மிகவும் பாதுகாக்கப்பட்ட ராணுவ சொத்தான அமெரிக்காவின் விமானம் தாங்கிய கப்பல் USS ஏப்ரஹாம் லிங்கனும் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அவரும் இருக்காரு, இது நடக்குது. இதுவரை எதுவும் பிடிக்கல, ஆனால் அந்த அமைதி நிலைமை தொடர்கிறது. இந்த மோதலின் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் ஆயுத வலிமை அல்ல, அவற்றின் விலை. இதை நாங்க ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கோம் இல்ல, ட்ரில்லியன் பெறுமதியான டாலர்களை கொண்ட அவங்களோட ஏப்ரஹாம சிறிய தொகை கொண்ட ட்ரோன்ஸ்கள் அழிக்க போகின்றதா? இதுவும் ஒரு பரபரப்பான கேள்வியாக வருகின்றது. என்னென்றால் ஒரு இந்த ராணுவ தந்திரம் ஒளிந்திருக்கு. என்னென்றால் ஒரு சிறிய தொகை கொண்ட ஈரானிய ட்ரோனை தடுக்க அமெரிக்கா $1 மில்லியன் ஏவுகணையை பயன்படுத்தினால் அந்த தாக்குதலில் அமெரிக்கா வெற்றி பெற்றாலும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவையும் தோல்வியை காணும் என்றும் மிக அதிகமான செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது.
முன்பொரு காலம் அமெரிக்காவிற்கு சாதகமாக இருந்தது. ஆனால் இப்போ எல்லாம் அது இல்லை. ஈரான் நிதானமாக நடந்து கொள்வதாகவும் ஒவ்வொரு நிமிடமும் தாமதாகவும் அமெரிக்க தளபதிகள் மற்றும் அரசியல்வாதிகள் மிகப்பெரிய அவங்க மீது ஒரு அழுத்தம் அதிகரிக்கிறார். ஒரு விமானம் தாங்கி கப்பலை சும்மா நிறுத்தி வைத்திருப்பது கூட அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாகவும் ஒரு பெரிய சுமைதான் தான் பார்க்கப்பட்டது. ஆனாலும் இந்த போர் முறை என்பது ஒரு பெரிய கப்பல் அல்லது பெரிய குண்டுகளை பற்றியது அல்ல. ஈரானுக்கு எல்லா ட்ரோன்களும் இலக்கை தாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஒரு ட்ரோன்கள் குழப்பத்தை உருவாக்கினால் போதும் அந்த குழப்பம் உலக சந்தையை உழுக்கும். எங்க ஹார்முஸ் ஜலசந்தி. ஏனெனில் பாரசீக வளைகுடாவில் நடப்பது ஒரு உள்ளூர் விவகாரம் அல்ல. எண்ணெய் நிறுவனங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து நிறுவனங்கள் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு சில நிமிடங்கள் போக்குவரத்து தடைப்பட்டாலே கூட உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை விண்ணை தொடும். இதை நாம் பலமுறை சொல்லியிருக்கிறோம். சந்தைகள் உண்மைகளுக்காக காத்திருப்பதில்லை, அவை பயத்திற்கு உடனடியாக எதிர்வினையாற்றும். வாஷிங்டன் அழுத்தம் உச்சத்தில் இருந்தாலும் நடவடிக்கை எடுத்தால் அது ஒரு முழு அளவிலான போராக மாறி அமெரிக்காவை ஒரு நீண்ட கால சிக்கலுக்கு தள்ளிவிடும். இதுக்கும் ஒரு பின்வாங்கலுக்கான காரணமாகவும் இருக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு இந்த ஜனவரி லாஸ்ட் இருக்கிறோமே 31 இருக்கிறோம். சுமார் ஒரு 60 மணி நேரத்துக்குள்ள 14 ராணுவ சரக்கு விமானங்கள் ஈரானில் தரையிறங்கி இருப்பதாக ஒரு அறிக்கை வருகிறது. உட்பட ஈரானை நோக்கி சீன ராணுவ சொத்துக்கள் ப்ராப்பர்ட்டிகள் வந்த வண்ணமே இருக்குதான். அது ஒரு பரம் இருக்க, இதெல்லாம் பார்க்கின்ற போது ஒரு சர்வதேச ராணுவ நடவடிக்கைக்கு தயாராக பார்க்கலாமா? சீனாவை இறங்கிட்டுங்க, நேரம் இறங்கிட்டு எத்தனையே பொறுக்கிற ஒரு மனுஷாளுக்கு பொறுமை ஒண்ணும் இல்லோ, அது முடியல. சரி, உலகளாவிய விபத்து, அதாவது ஒரு பற்றக்கூடிய ஒரு தீ பற்றக்கூடிய ஒரு எல்லை தொடுவானத்தில் தங்கி இருக்குது. ட்ரம்புக்கு வைக்கப்பட்டுள்ள பொறியாக ஈரான் அமெரிக்காவை எதிர்க்கும் அதே நேரத்தில் சீனா அதிர்ச்சி கூட்டு நடவடிக்கை எடுக்கிறது. அமெரிக்கா ஈரானை எப்போது தாக்கும் என்பது குறித்து டொனால்ட் ட்ரம்பின் இறுதி முடிவுக்காக சர்வதேசமும் மூச்சு திணறுடன் காத்திருக்கின்ற வேளையில அமெரிக்க ஜனாதிபதி மிகவும் கடினமான ஒரு சங்கடத்தை எதிர்கொள்கிறார் என்று சொல்லப்படுகிறது. என்னவாம்? அபாயங்கள் மகத்தானவை, மேலும் ஒரு ராணுவ நடவடிக்கையின் வெற்றிக்கு எந்த வகையிலும் உத்தரவாதம் இல்லை என்றும் ஈரானியர்கள் ஏற்கனவே ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ட்ரம்ப் போரை தொடங்கலாம், ஆனால் அது எப்படி முடிகிறது அவருக்கும் தெரியாது, அங்க பார்க்கிறவங்களுக்கு தெரியாது, நம்மளுக்கும் தெரியாது, அழிவைத்தான் பார்க்கலாம். அமெரிக்க திட்டம் முழுமையாக வெற்றி பெற தவறினால் ஏற்படும் விளைவுகள் உலகளாவிய அதிர்ச்சியை தூண்டி மத்திய கிழக்கு மற்றும் அதற்கு அப்பால் ஒரு பொதுவான ராணுவ மோதலுக்கு இட்டு செல்லக்கூடுமா? இதுவும் ஒரு பரபரப்பா சொல்லப்படுது. இந்த அதிகரிப்பு ட்ரம்புக்கு கூட ஒரு குறிப்பிடத்தக்க அரசியல் ஆபத்தை ஏற்படுத்தினாலும் இதனால் அமெரிக்க ஜனாதிபதி தாக்குதல் திட்டத்தின் ஒவ்வொரு விவரத்தையும் கவனமாக ஆராய்ந்து வருகிறார். அதை நான் சொன்னமில்லை, ஏற்கனவே அவருக்கு முன்னாள் ராணுவ தரப்பெல்லாம் நல்லா கேட்டு வரார். அப்படி செஞ்சா இப்படி செஞ்ச பின்விளைவு எல்லாம் கேட்கிறார். அது ஒரு பயங்கர முன்னேற்றம் என்று நான் சொல்லுவேன். சரி, ஈரானிய வெளியுறவு அமைச்சர் தெஹ்ரான் நம்பிக்கையை மீட்டெடுக்கவும் பரஸ்பர மரியாதையின் ஒரு விடயமாகவும் உலகம் முழுவதும் அவர் பேசி வராராம். அதாவது இந்த தாக்குதல்களை இலக்கு, இப்ப இதை இப்படி பார்க்கலாமே, அமெரிக்காவை அழிக்க ஈரான் கூப்பிடல, நீ தானே வந்து மூட்டிக்க, அவனை பாட்டு கூட ஈரான் நீங்க அவனுக்கு பொருளாதார தடையை மிதிச்சீங்க, அவன் ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்துருப்போன்னு விடாம அவனை தொடர்ந்து சொருகிட்டே இருக்கா? இல்ல எத்தனை பொறுப்பாங்கள்? இப்ப சும்மா இருக்கிற நாயை நம்ம பாட்டுக்கு போனா பரவாயில்ல, பைக்கில் போகக்கூடாது சொரியினா இன்றைக்கு நாளைக்கு பார்த்துட்டு மவனை நீ நாளைக்கு வா, இதே சரி உன்னை கடிக்க பாக்குது இல்லையா? அதே மாதிரி ஈரான் ஒரு முடிவுக்கு வந்துட்டான், செய் அல்லது செத்துமடி என்ற புலிகளின் கொள்கையை கடைபிடிச்சிட்டான். அவங்க எவ்வளவு காலம் முடிவு எனக்கு தெரியா, 90ஆம் ஆண்டுக்கு முந்தையே வந்துடுச்சு புலிகளின் வார்த்தை. அது அடிக்கடி சொல்றோம் இல்ல, அந்த வார்த்தை அவனுள்ள வார்த்தை அது. இப்ப இவங்க எல்லாம் இந்த இலக்கு என்ன? ஈரான ஆட்சி மாற்றம். அமெரிக்காவோட ஒரு இலக்கு என்பது ஆட்சி மாற்றம். ஆட்சி மாற்றத்துக்கு உள்ளுக்கு சதி செஞ்சு பார்த்தாங்க, முடியல. அடுத்து செகண்ட் ரவுண்ட் சதிக்கு போறாங்களாம். அதையும் நாங்க பார்க்கலாம். ஏராளமான செய்திகள் குவிந்த வண்ணம் இருந்தாலும் மிக முக்கியமான செய்திகளை மட்டும் நாங்கள் தட்டி கொண்டிருக்கிற நேர்களே. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.